தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் 2025 புத்தாண்டு பலன்கள் நம்ம 12 ராசிக்காரர்களும் பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில் நம்ம அடுத்தது என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான பலம், என்ன மாதிரியான பலவீனம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி சஞ்சாரம் சாதகமான வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு கேது சாதகமான வீட்டில் இருக்கார். குரு முக்கியமான நவகிரகங்கள் எல்லாமே சாதகமான பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார்கள். இப்போ போன மே மாதத்திலிருந்து குரு நல்ல சுபத்துவமான வீட்டிலிருந்து சுபத்துவமான பலனை செஞ்சு கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்துல குரு இருந்து செவ்வாயுடைய வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் சொத்து சுகங்கள், அசையாத சொத்துக்கள், நிலப்பலங்கள், வீடு மனைகள் அந்த மாதிரியான சார்ந்த விஷயங்களை நீங்கள் பூமிச்சு எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி முடிச்சிருப்பீங்க, கிரகவரசம் கூட செஞ்சு முடிச்சிருக்கலாம். இல்லை சில பேர் வீடை கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் தை மாதத்துக்கு மேலே நம்ம வீடு குடி போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நேரமாகவும் இப்போ 2025ஆம் வருடமும் நல்லது நடக்கும் வருடமாகவும் உங்களுக்கு வரப்போகிறது. இப்போ நீங்கள் ஏற்கனவே குடும்ப ரீதியான விஷயங்கள், சுபத்துவமான நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுகள், இல்லை என்றால் திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ இந்த குழந்தை பாக்கியம் தரும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சுபத்துவம் என்றால் தாய், தகப்பன், உற்றார் உறவினர்கள், கூட பிறந்த சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸ், நட்போட்டாரம். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையுமே உங்களுக்கு கெடுதலை நினைக்கக்கூடியவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கும். நல்லது பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு பிஸ்னஸ், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது நல்லா ஒவ்வொன்று போயிட்டு இருக்கும். சகோதரிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைச்சிருக்கும். நீங்கள் வீடு கட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பணம் டிமாண்டாக இருக்குங்க, ஒரு 4 லட்சம் குறையுது அப்படிங்கும்போது உங்கள் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி கொடுத்து உதவுவாங்க, அக்கா தங்கைகள் கொடுத்து உதவுவாங்க. அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் சம்பாரித்த பணத்தை உங்களுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அக்கம் பக்கத்தை வீட்டார் கூட உங்களுக்கு நல்லா உதவி செய்வாங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு சுபத்துவம் அடைவதே உங்களுக்கு அனைத்து வகையிலுமே சுபத்துவமான நிலைமை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகள் 5, 7, 9 அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுதான் சுபத்துவமான இடம்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடத்துல சுபத்துவமான கிரகமே குருவே அமர்ந்திருக்கிறதால உங்களுக்கு எதை தொட்டாலும் அது துளங்கும், எதை செஞ்சாலும் அது வெற்றி அடையும். எவ்வளோ பணம் போட்டு செய்கிறோம் அப்படிங்கிறத விட அது எவ்வளோ பணம் போட்டு செய்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றி தான். அதை நீங்கள் சலிச்சுக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் மன துணிச்சல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். இதுக்கு முன்னாடி நல்ல திடகாத்தமாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இப்போ உங்களுடைய நடந்து கொண்டிருக்கும் நேரம் எல்லாமே மன துணிவுடன் செயல்படுவீர்கள். ஏற்கனவே செஞ்சு நடந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ இப்போவும் உங்களுக்கு அந்த மாதிரி நேரங்கள் இருக்கும்போது எதையுமே சாமர்த்தியமாக செயல்படுத்தி அதை வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருந்தாலும் சரி தான், நீங்கள் தலையிட்டிங்கன்னா அந்த சிக்கல் முடிஞ்சிடும். அப்போமே சரி தான், ஒரு பூர்வீக சொத்தில், ஒரு தாத்தா பாட்டி சம்பாதித்த சொத்தில், உங்களுடைய அப்பா கூட பிறந்தவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா கூடிய ஒரு பிரச்சனைகளால் அந்த சொத்து புரியாமல் இருந்திருக்கலாம். இல்லை அந்த சொத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் அப்படியே கிடந்திருக்கும், ஒரு முடங்கி போன மாதிரி இருந்திருக்கும், சொத்து தகராறு வந்திருக்கும், இல்லைனா ஒரு கோர்ட்டு கேஸ் ஒரு நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் தலையிட்டாவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ கன்னிராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் வெற்றி, எந்த நோக்குடன் செயல்படுகிறார்களோ அந்த இலக்கு கரெக்டாக குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இதுதான் கன்னிராசிக்காரர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த மாதிரி அதனோட தொடர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு முகமலர்ச்சி, புத்துணர்வு, முக்கியமாக 2025ஆம் வருடத்தில் கன்னிராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்கள் யாராக இருப்பினாயினும், அதாவது திருமண வயது உள்ளவர்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இப்போ இல்லைங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் பொண்ணு பார்த்துட்டே இருக்கோங்க, ஒன்றும் பொண்ணு செட் ஆகலை, சரியான ஒரு வரன் அமையல, படித்த பொண்ணை நாங்கள் பார்க்குறோம், படிக்காத பொண்ணு அமையுதே இல்லை, எங்களுக்கு தகுந்தாற் போல் ஒரு பொண்ணு சரி அமையலை, இல்லைனா பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருந்தாங்கன்னா சொன்னால் பெருசாக வரதட்சணை எதிர்பார்க்குறாங்க, எங்களால் செய்ய முடியலைங்க, அந்த மாதிரியான ஒரு இதனாலே கல்யாணம் தடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குங்க, என் பொண்ணுக்கு வர மாப்பிள்ளலாம் தடுத்து போயிட்டே இருக்குது, வரதட்சணை இந்த மாதிரி கேட்குறாங்க
எங்களால் பொருள் செய்ய முடியல, நாங்கள் ஏழ்மைப்பட்ட குடும்பமாக இருக்கோம் அப்படின்னு உள்ளவங்களுக்கு கன்னிராசிக்காரங்க பெண்ணாக இருந்தாலும் சரி, கன்னிராசி உள்ள ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கரெக்டான சரியான டயத்தில் இந்த 2025 வருடத்தில் அவங்களுக்கு மனதுக்கு தகுந்தாற் போல் வரன் அமையும். சரிங்களா? கணவன் மனைவி அந்த மாதிரி கரெக்டாக அமைவாங்கன்னு அர்த்தம். அதுமாரி புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக 2025 வருடத்தில் புத்திர பேர் கண்டிப்பாக கிடைக்கும். எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை, ஒரு 5 வருஷமாக மெடிக்கலில், அதாவது ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், ஒன்றும் சரியாகலை, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்தையுமே இந்த 2025 கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானம் எனப்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு. அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2025 உங்களுக்கு முக்கியமான கிரக பயிற்சி எல்லாமே வருது. சனி பயிற்சி வருது இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சனி பயிற்சி வருது. மே மாதங்களில் ராகுகதி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது. அப்போ இது 3மே ஒரு வருடாந்திர கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 கிரக பயிற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாசி மாதத்துக்கு மேலே உங்கள் ராசியவே நேரடியாக சனி பார்க்கிறார். அப்போ அதில் நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் ராசியவே சனி பார்வையிடுக்க போகிறதால, ஏன்னா ஏற்கனவே ஒரு ராசியில் கேது பகவான் இருக்கார். சரிங்களா? அதனால் சில நேரத்தில் உங்களுக்கு சிந்தனை ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதிகமாக பிரயாணம் பண்ணுறது, அதிகமாக வண்டியில் பயணம் செய்கிறது, 2 வீலரில் பயணம் பண்ணுறது, காரில் சொந்த வாகனத்தில் அதிகமாக நீண்ட தூரம் பயணம் பண்ணுறது, நைட்டில் அதிகமாக பயணம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். உடல் ரீதியான பிரச்சனை சில நேரத்தில் இந்த ஜலதோஷம், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஜலதோஷம்ங்கிறது இந்த நீர் கட்டி ஏற்படுறது, பெண்களாக இருந்தாங்கன்னா அந்த கர்ப்பப்பையில் கட்டி ஏற்படுறது, இந்த நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க ஏற்படுற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் உடலை நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? மற்றபடி நீங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், வீடு மனை வாசல், வேறு என்னென்ன பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே செஞ்சுட்டே இருக்கலாம். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக கருதப்படுகின்றது. அதே போல் மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 10 வரப்போகிறார். 9ல் உள்ள குரு வந்து 10ஆம் இடத்து சஞ்சாரம் செய்வார். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் அதிக ஒரு பதவியில் வேலை செய்கிறீங்க, அதிக ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் கொஞ்சம் சுதாரணமாக இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய கூட வேலை செய்கிறவங்களுடைய சக ஊழியர்கூடையோ இல்லை உங்களை வேலை வாங்கும் உயர் அதிகாரி கூடையோ நீங்கள் கொஞ்சம் சகித்து கொள்ள போக வேண்டிய ஒரு நேரம் வரும். உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க, எம்டி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் வேறு வழியே இல்லை, தாழ்ந்து தான் போகணும். சரிங்களா? இது வந்து மே மாதத்துக்கு அப்புறம். அப்போ மே மாதத்துக்கு அப்புறம் சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் உடல் ஆரோக்கியம் செலுத்தணும். மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் தொழில் ரீதியான விஷயத்துலையும் உங்கள் பழக்க வழக்கத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த 2025 வருடம் உங்களுக்கு ஒரு சிறந்த வருடமாக மாறும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ராசி பலனை பார்ப்போம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.